சின்னம் எனக்கு தான். ராமதாஸ் போடும் மாஸ்டர் பிளான். தேர்தல் ஆணையத்திற்கு பரந்த கடிதம். அதிர்ச்சியில் அன்புமணி. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தனது தரப்பு போட்டியிடுவதற்கு மாம்பழ சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் தான் தலைவராக உள்ள பாமக தரப்புக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்க வேண்டும் என கோரியுள்ளார். மாம்பழ சின்னம் கேட்கும் ராமதாஸ் பாமகவில் தந்தை மகன் பிரச்சனை தலை தூக்கி உள்ள நிலையில் பாமக சின்னத்திற்கு ராமதாஸ் தனது முதல் அடியை எடுத்து வைத்துள்ளார். ஏற்கனவே அன்புமணி தரப்பில் தேர்தல் ஆணையத்தை நாட முடிவு செய்யப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது ராமதாஸ் மாம்பழ சின்னம் கோரியுள்ளார். இது குறித்து டிசம்பர் மாத இறுதிக்குள் தெரிய வரும் என கூறப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி உள்கட்சி பிரச்சனை தீவிரமடைந்துள்ளது. கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தனது தலைமையிலான பாமக தரப்புக்கே கட்சியின் பாரம்பரிய சின்னமான மாம்பழ சின்னம் ஒதுக்கப்பட வேண்டும் என கோரி இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தியோகபூர்வமாக கடிதம் எழுதி அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் பாமக கட்சி உருவானது முதல் மாம்பழ சின்னமே கட்சியின் அடையாளமாக இருந்து வந்தது. அதனை மக்கள் அடையாளப்படுத்தி கொண்டுள்ளனர். ஏற்கனவே கட்சியின் உண்மையான நிறுவனர் மற்றும் தலைவர் என்ற நிலையில் பாமக சின்னம் உரிமை தன்னுடைய தலைமையிலான தரப்புக்கே வழங்கப்பட வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பாமகவில் தந்தை மகன் இடையேயான அதிகார போராட்டம் கடந்த சில மாதங்களாகவே வெளிப்படையாக வெடித்துள்ளது. கட்சியின் தற்போதைய இளைஞரணி தலைவர் மற்றும் எம்பி அன்புமணி ராமதாஸ் கட்சியின் தலைமையையும் சின்ன உரிமையையும் தன் வசம் உறுதிப்படுத்த முயற்சி செய்து வருகிறார். இதற்காக அன்புமணி தரப்பும் விரைவில் தேர்தல் ஆணையத்தையும் நீதிமன்றத்தையும் அணுக தீர்மானித்துள்ளது என கூறப்படுகிறது. பாமக சின்ன பிரச்சனை இதுவரை கட்சியின் உள் மட்டத்திலேயே நடந்திருந்தாலும் தற்போது ராமதாஸ் நேரடியாக தேர்தல் ஆணையத்தை நாடியுள்ளதால் இந்த மோதல் அரசியல் ரீதியாக பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கடந்த சில மாதங்களாக அன்புமணி தலைமையில் பாமக தனித்தனி கூட்டங்கள், இளைஞர் சங்க நிகழ்ச்சிகள் மற்றும் தேர்தல் தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டு வந்தது. இதே சமயம் ராமதாஸ் தனது தரப்பை வலுப்படுத்தி மூத்த தலைவர்கள் மற்றும் நிறுவனர் ஆதரவாளர்களை திரட்டி வருகிறார். இதன் தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது அவர் மாம்பழ சின்ன உரிமைக்காக தேர்தல் ஆணையத்தை தொடர்பு கொண்டுள்ளார். தற்போது தேர்தல் ஆணையம் இரு தரப்பிலிருந்தும் சட்ட ரீதியான ஆதாரங்கள், உறுப்பினர் பட்டியல் மற்றும் அமைச்சர் சட்ட ஆவணங்களை கேட்டு பெற்றுக்கொண்டு வருகிறது. இதில் எந்த தரப்புக்கோ கட்சியின் அடையாளம் வழங்கப்பட வேண்டும் என்பது டிசம்பர் மாத இறுதிக்குள் தீர்மானிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே சமயம் அரசியல் வட்டாரங்களில் பாமக சின்ன பிரச்சனை அடுத்த சட்டசபை தேர்தலை முன்வைத்து மாநில அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. ஏனெனில் பாமக 1990களில் இருந்து திமுக, அதிமுக ஆகிய கூட்டணிகளுக்கு இடையே முக்கிய வாக்கு வங்கி ஆதரவாக விளங்கியது. அந்த சின்னம் யாரிடம் செல்கிறது என்பதே எதிர்கால கூட்டணி சமிக்கைகளை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும். நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க.